ஆசீர்வாதங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நமக்கு பொய் சொல்லவில்லை. இந்த வேத வசனம் உண்மைதான் சொல்லுகிறது. உன்னை திடப்படுத்திக் கொள். ஆண்டவர் உனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து உன்னை திடப்படுத்திக் கொள். ஆண்டவர் இப்போது தம்முடைய வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுகிற நேரம் வந்திருக்கிறது. அது மிகவும் தூரம் அல்ல, அது சமீபமாய் இருக்கிறது. உன் குடும்பத்தில் துதியின் சத்தம் கேட்க போகிறது. உன் குடும்பத்தில் சந்தோஷத்தின் சத்தம் கேட்க போகிறது. நீங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்க போகிறீர்கள். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் மாறி ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். நானும் என் மனைவியை இப்படியே மடித்து விடுவோமா என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் உன் மனைவியை மாத்திரம் மறிக்க போவதில்லை. உனக்காக ஒரு சந்ததியை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். உன் மூலமாக ஆண்டவர் ஒரு சந்ததியை உண்டாக்கி உன்னை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்து, உன்னுடைய பிள்ளையை பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணி. சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கலாம், கவலைப்படாதீர்கள். சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலை மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவருடைய சமூகத்தை அர்ப்பணிக்கலாமா? இது ஆராதனை முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கண்ணீர் விட்டு அழுங்க. அப்பா, அன்றைக்கு தாவீது தனக்குள்ள பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதது போல இன்றைக்கு நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். அப்பா, நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, நாங்கள் செய்த குறைகளுக்காக கண்ணீர் விடுகிறோம், மனஸ்தாபப்படுகிறோம். எங்களை மன்னிப்பீராக. அப்படி சமூகத்தில் எங்களை திட்டப்படுத்திக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் தனிமையோடு வாழ்கிறேன். என் குடும்பத்தில் ஏதோ ஒரு தனிமை என்னை வாட்டுகிறதப்பா. ஏதோ ஒரு சூழ்நிலை நான் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறேன். என்ன காரணம் என்று தெரியவில்லை. என் குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அவைகளை மாற்றுகிறார். பாடலாமா? ஹல்லேலூயா. தனிமை வாட்டும் போது துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது துணையாயிருப்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. அப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரை வழி நடத்துகிற தேவனாக இடைப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆவியானவரே, ஒவ்வொரு கண்ணீரை நீ துடைப்பீராக, ஒவ்வொரு கஷ்டங்களை நீ மாற்றுவீராக, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுகிற ஆண்டவரே, ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது மறைந்து போவதாக, இப்போது மறைந்து போவதாக. உம்முடைய சுகமாக்குகிற வல்லமை இப்போது சரீரத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும், இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும்.
வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாவ கட்டுகள் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவரும் ஆளுகை செய்யட்டும். குடும்பங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளே இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களை விட்டு வெளியேறு. இப்போது தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒருவரையும் தொடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா நஷ்டங்களை மாற்றுகிற கர்த்தருடைய ஆவி குடும்பங்களை இறங்கி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆவியானவரே. என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உண்மையாகவே நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நமக்காகவே அந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபித்து சந்தோஷத்தோடு கடந்து போகலாமா? ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறார் கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி உம்மை பாடவும் உம்மை ஆராதிக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் கர்த்தாவே, நீர் கொடுத்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்தீர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், இயேசுவே உம்முடைய வசனங்களை கேட்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, நீர் கர்த்தாவே தாவீது இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்தீர். நாங்களும் கர்த்தாவே நாங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆசீர்வாதங்களை திருப்பி கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் கர்த்தாவே, இழந்து போன எல்லா ஜெப ஆவியையும் தேவரீர் அதிகமாய் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இழந்து போற ஆவிக்குரிய அனுபவங்களை ரெட்டிப்பாய் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபு இழந்ததை ரெட்டிப்பாய் கூட்டி கொடுத்த தேவன் ஒரு விசை கர்த்தாவே இழந்து போன எல்லா காரியங்களையும் எங்களுக்கு இரண்டத்தனையாய் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுதான் ஒவ்வொரு பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் மூலமாய் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய அற்புதத்தை செய்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.